காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு நான் ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவலோடு தான் வந்திருக்கிறேன். கதைக்கு போக முன்னுக்கு ஒவ்வொரு நாளும் கேட்குற மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதை பாருங்கோ. அதுதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றபடி வேறு கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கதைச்சவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. அடர்த்தியான நீல நிறத்தில் கடல் பரப்பு மாதிரி தெரிந்த அந்த வெல்வெட் திரை உயர்த்தப்பட்டதும் அரங்கம் முழுவதும் கைதட்ட சுத்தமாய் ஒரு நிமிஷத்துக்கு அதிர்ந்தது. மேடையின் மையத்தில் ஒரு சின்ன ஒளிப்புள்ளியாய் நின்று கைகளை குவித்த சௌகார்த்திகா தன் சலங்கை கட்டிய பாதங்களை ஒரு சிலிர்ப்போடு அசைத்தாள். ஜல் ஜல். மேடையின் முன்புறம் ஓரமாய் நின்றிருந்த வெகு துல்லியமான மைக்குகள் அந்த ஜல் சத்தத்தை கிரகித்து அரங்கச் சுவர்களில் பதிந்திருந்த சதுர ரேடியோ பெட்டிகளின் வழியே பெரிதான உற்சாகத்தோடு அனுப்பின. மேடையின் பக்கவாட்டில் ஒளிந்திருந்த மிருதங்கம் தன் ஒற்றையடியை ஆரம்பிக்க அது உச்சரித்த சங்கீத பாஷைக்கு கட்டுப்பட்டு கால்களை லாவகமாக பெயர்த்து நடந்தாள் சௌகார்த்திகா. அரங்கம் மறுபடியும் கடலாய் ஆர்ப்பாட்டம் பண்ணியது. மேடைக்கு முன்புறம் இருந்த ஊதா பச்சை நிற பிளட் விளக்குகள் மஞ்சள் நிற விளக்குகளோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு புதிதான நிறங்களை உற்பத்தி செய்து கொள்ள சௌகார்த்திகாவை நினைத்தன. சௌகார்த்திகா சுழன்றாள். ஆரம்பத்தில் மெதுவாய், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் வேகத்தை கூட்டி உடம்பால் மொழி பேசி மேடை பூராவும் துள்ளி துள்ளி வந்தாள். மிருதங்கமும் பாட்டும் உச்ச நிலைக்கு வந்த அதே வினாடி அவள் பார்வையில் அரங்கத்தின் மைய நாட்காலியினின்றும் அவன் எழுந்தான். உயரமாயிருந்தான். கருப்பு பேண்ட், கருப்பு ஷர்ட்டில் கனமாய் தெரிந்தான். கையில் நீளமாய். அது என்ன? ஆடிக்கொண்டிருந்த சௌகார்த்திகா அதிர்ந்து போய் ஜதி தப்பினாள். மறுபடியும் அவனுடைய கையை பார்த்தாள். பழைய கால ராஜாக்கள் வைத்திருந்ததை போன்று சற்றே வளைவான நீண்ட கத்தி. அரங்கத்தில் கவிழ்ந்திருந்த அந்த மெல்லிய இருட்டிலும் தீர்க்கமாய் மின்னியது. அவன் யாரையும் லட்சியம் பண்ணாமல் தைரியமாய் நேர்பார்வை பார்த்து கொண்டு மேடையை நோக்கி நடந்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் மேடை மீது தாவினான். அவளுடைய தொடை பாகங்களுக்கு கீழே பார்வையை தாழ்த்தி கொண்டு பக்கவாட்டில் வலமிருந்து இடமாக வீங் என்று காற்றில் கத்தியை வீசினான். சலங்கை கட்டிய 2 கால்களும் இரத்த பெருக்கோடு எகிரிப்போய் விழ கிரீச் என்று அலறிக்கொண்டே படுக்கை நின்று எழுந்து உட்கார்ந்தாள் சௌகார்த்திகா. என்ன சௌகார்த்தி என்று அவள் அருகே படுத்திருந்த புவனேஷ், அவளுடைய அழகான கணவன், விருட்டென்று எழுந்தபடி கேட்டான். சௌகார்த்திகாவின் உடம்பு மெலிதாய் நடங்கி கொண்டிருந்தது. பின்னங்கழுத்து முகமும் சொதப்பான வியர்வையில் இருந்தது. ஒண்ணுமில்லைங்க, ஏதோ ஒரு கனவு. இப்படி வீறிட்டு கத்திரமாடி என்ன கனவு? கனவை சொன்னால் சௌகார்த்திகா. நான் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மேடையின் மேலே யாரோ ஒருத்தன் ஏறி கையில் வச்சிருந்த நீளமான கத்தியால் என்னோட 2 காலையும் வெட்டுறான். சலங்கை கட்டின என் 2 காலும் இரத்தத்தை கொட்டி கொண்டே எகிரி போய் விழுகுது. க்ரூயல் ட்ரீம் என்றான் புவனேஷ். எனக்கு பயமாயிருக்குங்க. மணி எவ்வளவு? புவனேஷ் கையில் கட்டியிருந்த குவார்ட்டர்ஸ் டிஜிட்டல் வாட்சை பார்த்து விட்டு சொன்னான். மணி 5:10. விடிய போகுது. விடிகாலை கனவு கண்டால் பழிக்கும்னு சொல்லுவாங்க. புவனேஷ் சிரித்தான். பைத்தியம் மாதிரி பேசாதே சௌகார்த்தி. நீ உண்மையாகவே ஒரு டான்சர். நீ டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு வந்தால் அதில் என்ன ஆச்சரியம் இருக்கு? உன்னோட அடிமனசுல புதஞ்சிருக்கிற ஒரு பயம் அந்த கனவுக்கு ஒரு பயங்கரமான கற்பனையை கொடுத்திருக்கு. தட்ஸ் ஆல். விடிகாலை நேரத்தில் எனக்கு எத்தனையோ கனவுகள் வந்திருக்கு. ஒன்று கூட பழிச்சதே இல்லை. சாம்பிளுக்கு ஒன்று சொல்லட்டுமா? போன வருஷம் எலெக்ஷன் நேரம் டிவியில் நியூஸ் பார்த்து விட்டு படுத்து விட்டேன். ஒரு கனவுல நம்ம பங்களாவுக்கு முன்னாடி கார் வந்து நிற்குது. குள்ளா போட்டுக்கிட்டு மெய்கார்பர்களோடு கவர்னர் இறங்கி வர்றார். எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காததுனாலே குலுக்கல் முறையில் ஒரு பிரஜையை சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணி
தமிழ்நாட்டில் இருக்கிற 4 கோடி பேரோட பெயர்களையும் குலுக்கி போட்டு ஒரு சீட்டை எடுத்தோம். சீட்டிலே உங்க பெயர் வந்தது. பதவி பிரமாணம் எடுத்துக்க வர்றீங்களான்னு கவர்னர் கேட்டார். அதே வினாடி அலாரம் டைம் பீஸ் அலறல். எழுந்திருச்சு பார்க்கிறேன். விடிகாலை 5:15 மணி. தெருவில் பட்டாசு சத்தம். ஏதோ ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு. விடிகாலையில கண்ட கனவு பழிக்கிறதா இருந்தால் நான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகி இருக்க வேண்டும். ஆகலையே. சேலை தலைப்பால் வியர்வையை ஒற்றி கொண்ட சௌகார்த்திகா புன்னகைத்தாள். விடிகாலையில் வர்ற நல்ல கனவுகளுக்கு பலன் இருக்காதாம், கெட்ட கனவுகளுக்குத்தான் பலன் இருக்குமாம். இன்னைக்கு சாயந்தரம் அகாடமி ஹாலில் நடக்க போற என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் நல்லபடியா முடியணுமேன்னு கவலையா இருக்கு. சொல்லிக்கொண்டே படுக்கை நின்று இறங்க முயன்ற சௌகார்த்திகாவின் கையை பற்றினான் புவனேஷ். எங்க போற சௌகார்த்தி? நான் சீக்கிரம் குளிச்சு ரெடியாகணும். என்ன விசேஷம்? டிவி ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பேட்டிக்காக வர்றாங்க. 7 மணிக்கெல்லாம் கேமராவும் கையுமாய் வந்துடுவாங்க. அவங்க வர்றப்ப நான் ரெடியா இருக்க வேண்டாமா? அவங்க 7 மணிக்குத்தானே வருவாங்க. இப்போ மணி 5:15, 5:45 வரைக்கும் எனக்கு கால் ஷீட் கொடு. எதுக்கு? கல்யாணமாகி 6 மாசமாக போகுது. நான் கால் ஷீட் கேட்டால் எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? சி, உங்களுக்கு நேரங்காலமே கிடையாது. அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்குற மாதிரி இருந்தா இந்தியாவோட ஜனத்தொகை இப்படி பெருகி இருக்காது. கால் ஷீட் கிடைக்குமா கிடைக்காதா? சாரி என் அனுமை கணவரே. சௌகார்த்திகா அவன் கையை உதறிக்கொண்டு பாத்ரூமை நோக்கி நடந்தாள். அப்படி நடந்த சௌகார்த்திகாவுக்கு கொன்றைப்பூ நிறம். கொன்றை பூவை பற்றி தெரியாதவர்கள் செண்பகப்பூவை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். சற்று நீள்வட்டமான முகத்தில் நீலச் சுடர்கள் அசைகிற மாதிரி 2 விழிகள். விசேஷமோ விசேஷம். ராதாவின் நாசி பிரதேசம். சதைப்பிடிப்பான சின்ன உதடுகளுக்கு கீழே பீங்கான் பாத்திரமாய் வலுவழுத்த மோவாய். அப்புறம் சௌகார்த்திகாவின் மற்ற பிரதேசங்களை பற்றி வர்ணிப்பதற்குள் அவன் பாத்ரூமுக்குள் நுழைந்து விட்டதால் இப்போது நம் கண்களில் தென்படுபவன் புவனேஷ். புவனேஷ் 180 சென்டிமீட்டர்கள் விழுங்கி 55.4 கிலோவில் கனத்தான். மாநிறமானாலும் அந்த நிறத்தில் ஒரு பாலிஷ் தனம் தெரிந்தது. அடர்த்தியான கிராப்பும் மேலுதட்டு பரப்பும் செழித்திருந்த மீசை பரிவும் அவனுக்கு ஒரு ஹீமேன் தனத்தை தந்து கொண்டிருந்தன. டெக்ஸ்டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் மெஷினரிஸ் தயாரிக்கும் ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருக்கும் புவனேஷ் கொஞ்சம் வித்தியாசமானவன். அவனுடைய முக்கிய குறி பிசினஸ் அமோகமாக நடக்கிற பட்சத்தில் சௌகார்த்திகாவை சுற்றி சுற்றி வந்து கொஞ்சுவான். ரோட்டோரமாய் கார் நிறுத்தி கொண்டு அங்கே உட்கார்ந்திருக்கும் பிச்சைக்காரனை கூப்பிட்டு 10 ரூபாய் தாளை பர்சு நின்றும் எடுத்து கொடுத்து பிரியாணி சாப்பிடு போ என்பான். அதே புவனேஷ் பிசினஸில் குழப்பம் என்றால் விஸ்கி டம்ளரை கையில் உருட்டி கொண்டு மௌனமாய் டிவி பார்ப்பான். ராத்திரி படுக்கையில் சௌகார்த்திகா அவனை நெருங்கினாலும் உற்சாகம் காட்டாமல் அந்த அகர்வால் 2 லட்சம் ரூபாய் ஆர்டரை இப்படி திடீரென்று கேன்சல் பண்ணிட்டானே, எதுக்கும் அகமதாபாத்துக்கு நேரிலேயே ஒரு தடவை போய் பார்த்து விட்டு வந்துடுறது பெட்டர் என்று எனக்கு தோணுது சௌகார்த்திகா. நீ என்ன நினைக்கிற என்ற பெருமூச்சோடு கேட்பான். பரதநாட்டியத்தில் சௌகார்த்திகாவுக்கு கிடைத்திருக்கும் பேரும் புகழும் பற்றி அவன் என்றைக்குமே பெருமிதமாக எண்ணிக்கொண்டதில்லை. கதை கட்டுரை எழுதுபவர்கள், பாட்டு பாடுபவர்கள், டான்ஸ் பண்ணுகிறவர்கள் இவர்கள் எல்லோருமே சோம்பேறிகள் என்பது புவனேஷின் கணிப்பு. 80 வயசானாலும் நான் பிசினஸை கவனிப்பேன். அந்த வயசில் உன்னால் டான்ஸ் பண்ண முடியுமா என்று சௌகார்த்திகாவிடம் கேட்பான். காலை 7 மணி. குங்கும நிற பட்டு சேலையிலையும் மூச்சை அடைக்கிற ஜாதிமல்லி பந்திலும் அமர்க்களமாக நின்ற சௌகார்த்திகா எதிரே உட்கார்ந்திருந்த டிவி நிருபருக்கு புன்னகையோடு அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தாள். நிருபர் கேட்டார், திருமணமான பிறகு பரதநாட்டியம் ஆடுவது தப்பு என்று ஒரு சாரர் சொல்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மிஸ்ஸஸ் சௌகார்த்திகா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல் பரதநாட்டியம் பண்ணக்கூடாதுன்னு ஏதேனும் வரைமுறை உண்டா? சௌகார்த்திகா புன்னகைத்தாள்.
உடம்புல தெம்பும் ஆடலாகவும் உடல்வாகும் இருந்தால் எந்த வயசிலும் டான்ஸ் பண்ணலாம். உலக புகழ் பெற்ற மேல்நாட்டு நடன கலைஞர் மார்த்தா கிராஹாமுக்கு 70 வயசு இருக்கலாம். இப்பவும் டான்ஸ் பண்றாரே, அவரை பார்க்கவும் கூட்டம் வருகிறதே. டிவி கேமராவின் கோணம் மாற்றப்பட நிருபர் அடுத்த கேள்வியை கேட்டார். 6 காலம் ஆடணும் 6 காலம் பாடணுங்கிறது பொதுவா நாட்டியத்திலேயும் இசையிலேயும் உள்ள ஒரு விஷயம். ஆனால் அது நடைமுறையில் யாரும் பண்ணுறதில்லையே. இந்த சாஸ்திரத்தை இப்போ யாரும் பின்பற்றுவதே இல்லை. 3 காலம் பாடி 3 காலம் ஆடினால் போதும் என்று நினைக்கிறாங்க. நானும் அப்படித்தான் ஆடுறேன். கதக் பாணி சுழற்சிகள், ஒடிசி பாணி திரிபங்கிகள், இதெல்லாம் நல்லா ஆடுறீங்களே, இதுக்கெல்லாம் உங்க குரு யாரு? குரு யாரும் இல்லை, நானா கத்துக்கிட்டேன். நாட்டியப்பள்ளி ஏதாவது ஆரம்பிக்கிற எண்ணம் உண்டா உங்களுக்கு? இப்போதைக்கு இல்லை. இதுவரை எத்தனை தடவை மேடேறி இருப்பீங்க? இன்னைக்கு சாயந்தரம் அகாடமி ஹாலில் நடக்க போற என்னோட நிகழ்ச்சியையும் சேர்த்து 68 தடவை. உங்களுக்கு சமீபத்தில் நடந்த கல்யாணம் உங்க கலைப்பணிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கா, இல்லை எந்த பாதிப்பையும் தராமல் இருக்கா? அந்த கேள்விக்கு நான் ஒரு கசப்பான பதிலை கொடுத்துத்தான் ஆகணும். நான் பரதநாட்டியம் பண்றதுல என்னோட கணவருக்கு உடன்பாடு இல்லைத்தான். என்னோட ஆர்வத்துக்கு மதிப்பு கொடுத்து சில நிகழ்ச்சிகளுக்கு மாத்திரம் ஒத்துக்க சொல்லுகின்றார். நான் காலில் சலங்கையை கட்டுறதும் கட்டாததும் அவரோட எண்ணத்தை பொறுத்துத்தான். ஊரே பாராட்டி கொண்டாடுகிற உங்கள் பரதநாட்டிய கலையில் அவருக்கு ஏன் நாட்டமில்லை? அவருக்கு அவரோட பிசினஸ் தான் பிரதானம். மேலும் சில கேள்விகளோடு பேட்டி முடிந்த போது மாடியினின்றும் புவனேஷ் கழுத்துட்டாய் பறக்க கீழே இறங்கி கொண்டிருந்தான். கையில் சிமெண்ட் நிற பிரீஃப் கேஸ். டிவி நிலையை ஆட்கள் கைகுவித்து அனுப்பிவிட்டு புவனேஷை இறங்கினாள் சௌகார்த்திகா. இந்த நேரத்துக்கு புறப்பட்டுட்டீங்களே? இன்னைக்கு டெல்லியிலிருந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சேர்மன் ஹனுமந்தா வர்றார். ஆளை எப்படியாவது மடக்கி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுக்கு ஆர்டர் வாங்கிடணும். ஒரு வருஷ ஷெட்யூல் ஆர்டர் கிடைச்சால் போதும், லட்சமாய் லாபம் பார்த்துடலாம். நான் மத்திய லஞ்சுக்கு கூட வரமாட்டேன். சாயந்தரம் என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. மருந்து நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது போயிடாதீங்க. சேர்மன் டெல்லி கிளம்பி போயிட்டார்னா நான் ப்ரோக்ராமுக்கு வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். எப்படியாவது வரப்பாருங்க. போர்ட்டிகோ வாசலில் நின்றிருந்த காரை நோக்கி போனான் புவனேஷ். பிரீஃப் கேஸை பின் சீட்டில் எறிந்துவிட்டு டிரைவிங் சீட்டுக்கு வந்தான். காரை ஒரு சின்ன இரைச்சலோடு கிளப்பி கொண்டு போனான். மத்தியானம் 1 மணி. சாப்பிடுவதற்கு டைனிங் டேபிளை நோக்கி போன சௌகார்த்திகா டெலிஃபோன் குறைக்கும் சத்தம் கேட்டு பக்கத்து அறைக்குள் நுழைந்து ரிசீவரை எடுத்தாள். மறுமுனையுடன் புவனேஷ் பேசினான். மலர்ந்தாள். என்னங்க, லஞ்சுக்கு வர்றீங்களா? என்னோட லஞ்ச் முடிஞ்சாச்சு. இதை சொல்லத்தான் ஃபோன் பண்ணினீங்களா? இல்லை, வேறொரு விஷயத்துக்காக. என்னவாம்? அரை நிமிஷ நேரத்தில் விஷயத்தை சொன்னான் புவனேஷ். அவன் சொல்ல சௌகார்த்திகா முகம் இருந்தாள். ரத்தம் கோபப்பட்டு உடம்பு பூராவும் உஷ்ணமாய் ஓடியது. அத்தியாயம் 2. கோபத்தில் பேச்சு வராமல் ரிசீவரை காதோடு உரசு விட்டபடி அப்படியே நின்றாள் சௌகார்த்திகா. மார்புகள் விம்மி யூனிஃபார்மாய் ஏறி தாழ்ந்து கொண்டிருந்தன. சௌகார்த்தி, என்ன பதிலையே காணோம்? சௌகார்த்தி, என்னாச்சு உனக்கு? நீங்க சொன்னது சரிதானான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க சேர்மனுக்கு என்னோட டான்ஸை பார்க்கணும்னு ஆசையா இருந்தால் சாயந்தரம் 7 மணிக்கு அகாடமி ஹாலுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு மத்தியானம் 3 மணிக்கு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டி வர போவதாகவும் அந்த சமயத்திலே நான் அவருக்கு 1 மணி நேரம் ஆடி காட்டணும்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கு நியாயமா படுதா? சௌகார்த்திகா, அவர் இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ஃப்ளைட்ல டெல்லி போக போறார். அவர் உன்னோட பேரை கேள்விப்பட்டிருக்காராம். சொந்த ஸ்டேட் கர்நாடகமா இருந்தாலும் தமிழ்ல நல்ல பேசுறார். ஃபைன் ஆர்ட்ஸ் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறார். முக்கியமா இந்த பரதநாட்டியத்தில். நீ என்னோட வைஃப்னு தெரிஞ்சதும் அவர் பட்ட சந்தோஷம் இருக்கே, சொன்னா புரியாது. நீ நேர்ல வந்து பார்த்திருக்கணும். அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்தா இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போகட்டுமே.
அப்படியெல்லாம் அவரை நான் கட்டாயப்படுத்த முடியாது சௌகார்த்தி. எக்ஸ்போர்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக அந்த மனுஷனை எதை வச்சு மடக்கலாம்னு நான் திணறிட்டு இருந்தப்போ உன்னோட பரதநாட்டியத்துக்கு மேலே அவர் காட்டுற இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு பெட்டர் ஹோல்டிங். சும்மா அவர் முன்னாடி 2 டான்ஸ் பண்ணா போதும், அவர் ப்ளீஸ் ஆயிடுவார். அப்புறம் ஏர்போர்ட் போறதுக்குள்ளே நான் பிஸ்னஸ் பேசிக்கிறேன். இப்போ நீங்கள் எங்கிருந்து பேசுறீங்க? நம்ம ஆஃபீஸில் இருந்து தான். ப்ரைவேட் லைன் தானே? ஆமாம். நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. என்ன கேட்க போற? அந்த சேர்மன் கிட்டே இருந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் வாங்கிறதுக்கு தான் உங்கள் குறி. ஆமாம். அதுக்காக நீங்கள் என்ன வேண்டுமென்னாலும் செய்வீங்க, அப்படித்தானே? மறுமுனையில் புவனேஷ் மௌனம் சாதிக்க தொடர்ந்தாள் சௌகார்த்திகா. இந்த சேர்மன் என்னோட டான்ஸை பார்க்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வர்றார். நானும் அவர் முன்னாடி டான்ஸ் பண்ணுறேன். என்னோட டான்ஸை ரசித்து போட்டு என்னோட உடம்பையும் ரசிக்கிறதா வச்சிருவோம். அதையும் அவர் டிமாண்ட் பண்ணினால் நீங்கள் தலையை ஆட்டிடுவீங்களா? சௌகார்த்தி! ரிசீவர் துள்ளி விழ கத்தினான் புவனேஷ். வர்ற சேர்மன் அப்படிப்பட்டவர் இல்லை. உன் வயசுலே அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, தெரிஞ்சுக்கோ. நீ அனாவசியமா எதையோ கற்பனை பண்ணிட்டு மூளையை குழப்பிட்டு இருக்காதே. நானும் அவரும் சரியா மத்தியானம் 3 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வருவோம். நீ ப்ரிப்பேர்டா இரு. நான் சொல்றதை கொஞ்சம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆர்கியூ வித் யூ. ரிசீவரை மறுபடி டொக்கென்று வைத்தவன் கையில் இருந்த ரிசீவரையே சில வினாடிகள் பார்த்து கொண்டிருந்து விட்டு மெதுவாய் அமர்த்தி பெருமூச்சு விட்டாள் சௌகார்த்திகா. நிமிஷங்கள் அவஸ்தையாய் நகர்ந்து 3 மணியை தொட்ட போது போர்டிகோவில் கார் வந்து செருகி கொள்ளும் சத்தம் கேட்டது. ஹாலின் உள்ளே சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சௌகார்த்திகா எழுந்து போய் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள். புவனேஷும் கண்ணாடி அணிந்த அந்த வழுக்கை தலைக்காரரும் காரை விட்டிறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். கருப்பாய் குள்ளமாய் இருந்த சேர்மன் ஹனுமந்தா தங்கப்பல் தெரிய சிரித்தார். வலுக்கட்டாயமாய் புன்னகையை உதட்டில் ஒட்ட வைத்து கொண்டு வேக வேகமாக வாசலை நோக்கி போனாள் சௌகார்த்திகா. சார், ஷீ இஸ் மை வைஃப். சௌகார்த்திகா புவனேஷ் சொல்ல கையை குவித்தாள் சௌகார்த்திகா. ஹனுமந்தா சிரித்தார். ஒரு தரம் உன்னோட ப்ரோக்ராமை டிவியிலே பார்த்தேன்மா. அற்புதம். மிஸ்டர் புவனேஷுக்கு வைஃபாய் நீ இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஹனுமந்தாவின் உதடுகள் சம்பிரதாயமாய் வார்த்தைகளை உதிர்த்து கொண்டிருந்தாலும் அவருடைய பார்வை தன் உடம்பின் மேல் தப்பான இடங்களில் படுவதை உணர்ந்தாள் சௌகார்த்திகா. இந்த வயோதிக வயதில் வண்டியாய் ஹனுமந்தாவின் கண்களில் காமம் வழிந்தது. வாங்க சார், உள்ளே வாங்க சார். வெகு பவ்யமாய் அவரை நடத்தி கொண்டு சோஃபாவில் உட்கார வைத்தான் புவனேஷ். அதே வேகத்தில் உள்ளறைக்குள் போய் பூந்து கொண்ட சௌகார்த்திகாவிடம் வந்தான். என்ன சௌகார்த்திகா, ரெடியா? எதுக்கு? விளையாடுறியா? டான்ஸ் பண்ண வேண்டாம்? இதோ பாருங்க, பரதநாட்டியம்ங்கிறது வித்தை காட்டுற மாதிரி இல்லைங்க. அது ஒரு சீக்ரெட் ஆர்ட். கவனிக்கிற நேரத்தில் ஆடிட முடியாது. அதுவும் இல்லாம அவரை பார்த்தா நாட்டியத்தை ரசிக்க வந்தவர் மாதிரி தெரியல. பார்க்குற பார்வையிலேயே நிறைய தப்பு பண்றார். சரி, அவரை எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டேன். பேருக்கு ஏதாவது ஒரு டான்ஸ் பண்ணி காட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு மனுஷனை என்னோட வழிக்கு கொண்டாந்துருக்கேன். வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்துல தாலியை உடைச்சிடாதே. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க. உங்க முன்னாடி நான் டான்ஸ் ஆடலாம், ஆனால் ஒரு அந்நிய ஆம்பளைக்கு முன்னாடி ஆட எப்படியோ இருக்குது. 1000 பேருக்கு முன்னாடி ஆடுறியே, அது சபைங்க. முடிவா நீ என்னதான் சொல்ற? என்ன மன்னிச்சிடுங்க, நான் ஆட மாட்டேன். நீ இங்கே ஆடலைன்னா இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நீ அகாடமி ஹாலுக்கு போய் டான்ஸ் ப்ரோக்ராமை நடத்த முடியாது. திக்கென்று கண்களில் ஏராளமாய் அதிர்ந்து அவனை பார்த்தான். அப்படி சொல்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். உன்னோட டான்ஸை பார்க்கறதுக்காகவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார். அவரை ப்ளீஸ் பண்ணி எனக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். நான் இப்போ அவர்கிட்ட போறேன். இன்னும் 10 நிமிஷத்துல ஆடுறதுக்கு ப்ரிப்பேர்டா ஹாலுக்கு நீ வரணும். ஆட்காட்டி விரலை காட்டி எச்சரித்து சொல்லிவிட்டு விடுவிடுவென்று ஹாலுக்கு போனான் புவனேஷ். அவன் போவதையே வெறித்த விழிகளோடு பார்த்து கொண்டிருந்த சௌகார்த்திகாவை அருகில் இருந்த டெலிஃபோன் கூப்பிட்டது. ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்து நைந்து போன குரலில் ஹலோ என்றாள்.
அம்மா நமஸ்காரம். நான் அகாடமி செக்ரட்டரி பேசுறேன். சொல்லுங்க. அகாடமி பவுன்சர்ல ஒருத்தர் ஈஸ்வரமூர்த்தின்னு பேரு. அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்ல காலமாயிட்டார். உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் 10 நாள் தள்ளி போயிட்டு இருக்கு. ஈஸ்வரமூர்த்தி யாரு? சிவப்பா ஒடிசலா உயரமா ஒருத்தர் இருப்பாரே, அவர் தானே? அவரே தான். அவர் வீடு அங்கே தியாகராய நகர்ல தீனதயாளு வீதி, கடைசி பங்களா. நான் இப்போ புறப்பட்டு வர்றேன். ரிசீவரை வைத்து விட்டு அறையினின்றும் வெளியே வந்த சௌகார்த்திகா சோஃபாவில் உட்கார்ந்து எதையோ சிரித்து பேசிக் கொண்டிருந்த அவர்களை நோக்கி போனாள். புவனேஷின் பேச்சை நிறுத்திவிட்டு அவளை பார்க்க அவள் ஹனுமந்தாவை ஒரு பவ்ய புன்னகையுடன் பார்த்தால் சொன்னாள், உங்க முன்னாடி டான்ஸ் ஆடணும்னு ரொம்பவும் ஆர்வமாய் இருந்தேன். பட் எதிர்பாராத விதயமாக ஒரு டெத் நியூஸ். டெத் நியூஸ்? ஆமா சார். அகாடமி ஹால் பவுன்சர்ல ஒருத்தர் காலமாயிட்டதா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்தது. நான் உடனடியாக போக வேண்டும். இப்போவா போற? கோபமாய் எழுந்தபடி கேட்டான் புவனேஷ். ஆமா, அவங்க கஸ்டம்ஸ் படி பாடியை சீக்கிரமா ஃபியூனரலுக்கு கொண்டு போயிடுவாங்க. நீ அவசியம் போயாகணுமா? போகாமலும் இருக்கலாம், அது மரியாதை இல்லை. ஹனுமந்தா எழுந்தார். நீ போயிட்டு வாமா. புவனேஷ், என்னை கொண்டு போய் ஹோட்டல்ல டிராப் பண்ணிடுங்க. எஸ் சார். சௌகார்த்திகாவை முறைத்து கொண்டே அவரை கூட்டிக் கொண்டு காருக்கு போனான் புவனேஷ். ராத்திரிக்கு வந்து உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்கிற வன்மம் கண்களில் உறைந்து போயிருந்தது. சௌகார்த்திகாவின் இருதயம் ஒரு முறை உதறிக்கொண்டது. ஷண்முகா நர்சிங் ஹோம். வெயிலில் உக்கிரம் தணிந்து கொண்டிருந்த சாயந்தர 4 மணி. டாக்டர் இன் என்ற சொல்லை தள்ளு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அந்த இளைஞன். கூடவே அந்த 7 வயசு சிறுமி. சக டாக்டர் கிருஷ்ணாவோடு பேசியபடி மெடிக்கல் ஜேர்னல் ஒன்றை புரட்டி பார்த்து கொண்டிருந்த டாக்டர் நடராஜன் அந்த இளைஞனை பார்த்ததும் புன்னகைத்தார். ஜர்னலை டப்பென்று மூடினார். வாங்க அரவிந்தாட்சன். ராணிக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா சாப்பிட்டு தூங்குறாளா? சாப்பிட்றதே இல்லை டாக்டர். இப்படி வாமா ராணி. நடராஜன் கூப்பிட்டார். குச்சி மாதிரி கையும் காலுமாய் உலர்ந்து போயிருந்த அந்த சிறுமி பலவீனமான பார்வை பார்த்து கொண்டே டாக்டரை நெருங்கினாள். ஏமா ராணி சாப்பிட்றதில்லை? சாப்பிட முடியறதில்லை டாக்டர். நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ளே படபடன்னு ஏதோ அடிச்சுக்குது. மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றியா? அப்பா வேளைக்கு தர்றாரே. அரவிந்தாட்சன். டாக்டர், நீங்கள் லேபுக்கு போய் இசிஜி ரிப்போர்ட்ஸை வேண்டிட்டு வந்துடுங்க, பார்த்துடலாம். சரி டாக்டர். கலைந்து போன தலையோடும் சிவப்பெரிய விழிகளோடும் தலையாட்டிய அரவிந்தாட்சன் ராணியை மெல்ல நடத்தி வெளியே கூட்டிக் கொண்டு போனான். அவன் போனதும் டாக்டர் கிருஷ்ணா தன் வழுக்கை தலையை தடவிக்கொண்டே மெல்லிய குரலில் கேட்டார், அந்த குழந்தைக்கு என்ன ட்ரபிள் நடராஜன்? சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் கிருஷ்ணா. அந்த குழந்தைக்கு ஃபலோட்ஸ் டெட்ராலஜி வித் கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர். டாக்டர் கிருஷ்ணா அதிர்ந்தார். அந்த சிறுமிக்கா? கொஞ்ச நேரம் ஓடினால் போதும், அந்த குழந்தையோட உடம்புக்கு ப்ளூ கலருக்கு மாறிடும். அப்போ குழந்தை முடிஞ்ச மாதிரி தான். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அது எங்க முடியாதே. அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காகத்தான் ராணியும் அரவிந்தாட்சனும் அடுத்த வாரம் அமெரிக்காவில் இருக்கிற மினேசோடாமியோ கிளினிக்கு போக போறாங்க. எப்படி ஏகப்பட்ட செலவாகுமே. வேண்டிய பணம் சேர்ந்துருச்சு டாக்டர். ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு உதறல். எதை பற்றி? அமெரிக்கா புறப்பட்டு போகிற வரைக்கும் அந்த குழந்தை ராணி தாங்குவாளான்று என் மனசுக்குள்ளே ஒரு நெருடல். அத்தியாயம் 3. டாக்டர் நடராஜன் தன் ரிவால்வரின் சேரில் சுழன்று பின்பக்கம் தெரிந்த கண்ணாடி அலமாரியிலிருந்து அந்த ஃபைலை எடுத்து டாக்டர் கிருஷ்ணாவிடம் கொடுத்தார். அந்த குழந்தை ராணியை பற்றின கேஸ் ஹிஸ்டரி ஃபைல் இது. கிருஷ்ணா போன மாசம் முதல் தடவையா என்கிட்ட வந்தாங்க. அந்த குழந்தையோட அப்பா அரவிந்தாட்சன் ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியில் கிளார்க்கா ஒர்க் பண்றார். சொற்ப சம்பளம். குழந்தை ராணிக்கு 2 வயசா இருக்கும் போதே அவ அம்மா இறந்துட்டா. 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தனக்கு மனைவியாய் வரப்போறவள் குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்குவாளோங்கிற பயத்துல அரவிந்தாட்சன் 2வது கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை.
குழந்தை ராணி, மேலே மனுஷனுக்கு அப்படி ஒரு பாசப்பிடிப்பு, குழந்தைக்கும் அதே மாதிரி தான். அரவிந்தாசன் கிட்டே அபாரமான ஒட்டுதல். ஒரு நிமிடம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டா. போன மாசத்திலே ஒரு நாள் அரவிந்தாசன் குழந்தைய என்கிட்ட கூட்டிட்டு வந்தார். இசிஜி எடுத்து பார்த்ததுல 1 மணி நேரத்துல எல்லாம் துல்லியமாய் தெரிஞ்சிடுச்சு. கன்ஜெக்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அவசியம். அமெரிக்கா ரோசெஸ்டர் மில்சானோ ஹாஸ்பிட்டலுக்கு போனால்தான் ராணி பிழைக்க முடியும் சொல்லிட்டேன். அரவிந்தாட்சன் ஆடி போயிட்டார். சட்டை பையில் இருந்தா 50 ரூபாய் நோட்டை எடுத்து காட்டி இதுதான் தன்னோட தற்போதைய ஆஸ்தின்னு சொல்லி அழுதார். டாக்டர் கிருஷ்ணா ஆச்சரியமாய் கேட்டுக்கொண்டிருக்க நடராஜன் தொடர்ந்தார். அழுதுகிட்டே போன அரவிந்தாசன் 1 வாரம் கழிச்சு என்கிட்ட வந்தார். காஞ்சி காமகோடி மெடிக்கல் ட்ரஸ்டும் வேறு சில சமூக ட்ரஸ்டுகளும் ஃபேமஸ் டான்சர் சௌகார்த்திகாவோட கலை நிகழ்ச்சி முயற்சிகளும் குழந்தை ராணியோட மாற்று இருதய ஆபரேஷன் செலவை ஏத்துக்க முன்வந்திருப்பதாகவும் அமெரிக்கா புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படியாகவும் அரவிந்தாட்சன் என்கிட்ட சொன்னார். நானும் ரோசெஸ்டர் மின்னேசோடாவுக்கு ராணியோட கேஸ் ஹிஸ்டரியையும் லெட்டரையும் அனுப்பிச்சு வச்சேன். ஆபரேஷன் திகதியை டாக்டர் பெஞ்சமின் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். ஆபரேஷன் அன்னைக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை. டாக்டர் கிருஷ்ணா ஃபைலை மேலோட்டமாய் புரட்டி பார்த்து விட்டு சொன்னார். பெயிண்டிங் அட்டாக்ஸ் நிறைய தரம் வந்திருக்கு போல இருக்கே. அது மட்டுமில்லை, எக்ஸிஸ்டனல் டிசப்னியாவும் பல்பிட்டேஷனும் அந்த குழந்தை ராணிக்கு அதிகபட்சம். மாடிப்படி ஏறினாலோ வேகமாக ஓடி வந்தாலோ மூக்கு நுனியும் காதுகளும் நீல நிறமாயிடுது. காஸ்பிங் பிரார்த்துக்கு அதிகம். குழந்தை படுற அவஸ்தையை கண்கொண்டு பார்க்க முடியாது. பெத்தட்டிக். டாக்டர் நடராஜன் ஏதோ சொல்ல வாயை திறந்த நேரம் அரவிந்தாட்சன் ராணியை தூக்கி கொண்டு கையில் இசிஜி ரிப்போர்ட்டோடு உள்ளே வந்தான். டாக்டர் அதை வாங்கி கொண்டு 1 நிமிஷ நேரம் அதில் பார்வையை போட்டுவிட்டு நிமிர்ந்தார். சொன்னார், லேசா ப்ராக்ரஸ் தெரியுது. டாக்டர் குரல் உடையாக கூப்பிட்டான். எஸ். டாக்டர் அவரை பார்த்தார். அவன் சொன்னான், டாக்டர், ராத்திரி நேரங்களில் ராணி மூச்சு விடுறதுக்காக ரொம்பவும் சிரமப்படுறா. அமெரிக்கா புறப்பட்டு போடுறதுக்குள்ளே அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாயிருக்கு. டாக்டர் நடராஜன் புன்னகைத்தார். பயப்படாதீங்க அரவிந்தாட்சன், ராணியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாது. மருந்தை மட்டும் வேலை தவறாம கண்டினியூ பண்ணிக்கிட்டு வாங்க. வேகமா ஓடி வரவோ விளையாடவோ விடாதீங்க. குழந்தையோட மனசை பாதிக்கும்படியான விஷயங்களை சொல்லாதீங்க. டிவியையோ சினிமாவையோ பார்க்க அனுமதிக்காதீங்க. அதுல வர்ற திடுக்கிடும் சம்பவங்கள் குழந்தையோட ஹார்ட்டை இன்னும் பலவீனப்படுத்தும். எண்ணெய் கொட்டிய மொசைக் தரையில் கண்ணாடி டம்ளரை இழுத்துட்டு போகும்போது எவ்வளவு ஜாக்கிரதையா நடந்து போவீங்களோ அந்த அளவுக்கு குழந்தை ராணி விஷயத்துல ஜாக்கிரதைத்தனம் வேணும். தன் தோளில் மேல் சோர்வாய் படுத்திருந்த ராணியை கண்களில் நீர் மின்ன வலது கையை இறுக அணைத்தபடி தலையாட்டினாள் அரவிந்தாட்சன். பாஸ்போர்ட் விசா எடுக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை டாக்டர். 2 நாள் கழிச்சு குழந்தையை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க. அரவிந்தாட்சன், குழந்தைக்கு சில ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் தர வேண்டி இருக்கும். சரி டாக்டர். கைகளை குவித்துவிட்டு ராணியோடு வெளியே வந்தான். அந்த கால நேரத்தில் ஹாஸ்பிட்டலின் வராந்தாக்கள் வெறிச்சோடி கிடக்க சக்கர வண்டியில் கிளவி ஒருத்தியை உட்கார்த்தி வேண்டா வெறுப்பாய் தள்ளி கொண்டு போனாள் நர்ஸ் ஒருத்தி. நோயாளி மாமியாரை ஆஸ்பத்திரியில் சேர்த்த நாளிலிருந்து என்னென்ன செலவுகள் ஆயிருக்கின்றன என்பதை இளம்பெண் ஒருத்தி வராந்தாவின் சுவரோரமாய் புருஷனை நிற்க வைத்து கொண்டு எரிச்சலோடு சொல்லி கொண்டிருந்தாள். அரவிந்தாட்சன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்து ஏதாவது ஆட்டோ கிடைக்குமா என்று ரோட்டின் 2 பக்கத்தையும் பார்த்தான். எதுவும் தட்டுப்படவில்லை. தட்டுப்பட்ட 2 ஆட்டோக்களிலும் ஆட்கள் நிரம்பி இருந்தார்கள். அந்த தெருமுறைக்கு போனால் ஏதாவது ஆட்டோ கிடைக்கலாம் என்ற எண்ணத்தில் மெதுவாய் நடை போட்டவனின் அருகே அந்த கார் லேசாய் உரசியபடி வந்து நின்றது. ஒரு சின்ன திடுக்களோடு திரும்பி பார்த்தான் அரவிந்தாட்சன்.
டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்திருந்த சௌகார்த்திகா புன்னகை நிலவின முகத்தோடு காரினின்றும் கீழே இறங்கிக் கொண்டிருந்தாள். அரவிந்தாட்சனின் முகம் ஒரு குட்டி சூரியனாய் மாறியது. தோளின் மேலிருந்த ராணியை தட்டி கீழே இறக்கிவிட்டு கைகளை குவித்தான். நமஸ்காரம்மா. என்ன அரவிந்தாட்சன், இந்த வெயில் குழந்தை எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? டாக்டர் கிட்ட போயிட்டு வர்றேம்மா. அமெரிக்காவுக்கு எப்போ பயணம்? வர்ற புதன்கிழமையா? இல்லம்மா, திங்கக்கிழமை காலையில் மெட்ராஸில் இருந்து புறப்படுறோம். புதன்கிழமை ஆப்ரேஷன். நீங்க எல்லாம் பெரிய மனசு பண்ணி உதவி செஞ்சிருக்காட்டி நான் எங்கேயம்மா அமெரிக்காவுக்கு போறேன். என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாய் கண் முன்னாடி சாகிறதே பார்த்துக்கிட்டே இருந்துட்டா வேண்டியதுதான். சௌகார்த்திகா மெல்ல சிரித்து குழந்தை ராணியின் சதைப்பிடிப்பில்லாத கன்னத்தை தட்டினாள். அப்படியெல்லாம் ராணியை விட்டு விடுவோமா? நீங்கள் இப்போ எங்கே போகணும்னு அரவிந்தாட்சன்? வீட்டுக்கு தாம்மா. கார்ல இருங்க, டிராப் பண்ணிட்டு போறேன். வேண்டாமா, நீங்களே எங்கேயோ அவசரமாய் புறப்பட்டு போறீங்கள் போலிருக்கிறது. நானும் ராணியும் ஆட்டோவில் போயிடுவோம். நோ நோ, கெட் இன் த கார். தலையில ஆசிட் பட்ட மாதிரி வெயில் பொசுக்குது. இந்த வெயிலை ராணியை வச்சுக்கிட்டு ஆட்டோவை தேடிக்கிட்டு இருக்க போறீங்களா? எனக்கு தலை போற காரியம் எதுவும் இல்லை. கன்னிமாரா போய் புக்ஸ் மாத்திட்டு வர போறேன். தட்ஸ் ஆல். ஏறுங்க. காரின் பின் சீட்டுக்கு கதவை திறந்து விட்டாள் சௌகார்த்திகா. அரவிந்தாட்சன் குழந்தை ராணியோடு உள்ளே ஏறிக்கொண்டதும் கதவை சாத்தி விட்டு டிரைவிங் சீட்டுக்கு வந்து காரை கிளப்பினாள். கண்ணாடியில் பார்த்து ராணியை கூப்பிட்டாள். ராணி. அரவிந்தாட்சனின் மடியில் உட்கார்ந்திருந்த குழந்தை ராணி கொட்டினாள். என் பக்கத்துல முன்னாடி சீட்டுக்கு வர்றியாம்மா? ஏனம்மா? அப்பாவை விட்டுட்டு வரமாட்டேன். அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய. கைகளை முடிந்த வரைக்கும் விரித்து காட்டினாள் ராணி. சௌகார்த்திகா சிரித்து காரை மார்ஷல் ரோட்டில் நுழைத்தாள். அரவிந்தாட்சன். என்னம்மா? ஆபரேஷன் முடிஞ்சு அமெரிக்காவிலிருந்து திரும்ப எத்தனை நாள் ஆகும்? 2 மாசம் ஆயிரும்மா. சொன்ன எல்லா ட்ரஸ்ட்டும் பணம் கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்கம்மா. ஃபண்ட்ஸ் சஃபிஷியண்ட்டாக இல்லையானா நான் இன்னொரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி தர்றேன். 50,000 கலெக்ஷன் ஆகும். வேண்டாம்மா, ஆப்ரேஷன் செலவுக்கு தேவையான பணம் சேர்ந்துருக்கு. நீங்கள் ஒரு தடவை எனக்காக சிரமம் எடுத்துக்கிட்டதே போதும். அன்னைக்கு மழை நாள், கலெக்ஷன் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் ஒரு 5,000 10,000 கலெக்ஷன் ஆகியிருக்கும். அன்னைக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்த பணம் குறைச்சலாக இருந்தாலும் அந்த ப்ரோக்ராம் தாம்மா என்னையும் ராணியையும் மற்ற ட்ரஸ்ட்டுக்கு அடையாளம் காட்டுச்சு. அதுக்கு பின்னாடி தான் அவங்க உதவ வந்தாங்க. சௌகார்த்திகா பெருமூச்சு விட்டபடி ராணியை திரும்பி பார்த்தாள். எவ்வளவோ சிரமப்பட்டு பணம் சேர்த்திருக்கிறீங்க. ஆப்ரேஷனை நல்லபடியா முடிஞ்சு ராணியும் மற்ற குழந்தைங்க மாதிரி விளையாடணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அதுதான் என்னோட ஆசை. அவள் தழுதழுப்போடு சொல்லி கொண்டிருக்கும் போதே பின் சீட்டிலிருந்து ராணியின் குரல் கேட்டது. ஆண்டி. என்னம்மா? எனக்கு உடம்பு நல்லானதும் நான் உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்க போறேன். எனக்கு கற்று தருவீங்களா ஆண்டி? ஷூர் மை பேபி. அப்படி நீங்கள் கற்று தந்த உங்கள் மாதிரியே நான் டான்ஸ் ஆட முடியுமா ஆண்டி? கண்டிப்பாக ஆடலாம். கார் ராஜத்னம் ஸ்டேடியத்துக்கு கொஞ்சம் தள்ளி வெண்ணிற சூப்பர் செம்மால் குளித்து கொண்டிருந்த அப்பார்ட்மெண்ட் முன்னால் போய் நின்றது. அரவிந்தாட்சனும் ராணியும் இறங்கி கொண்டார்கள். அரவிந்தாட்சன் காரின் கதவருகே குனிந்து சொன்னான். வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, உள்ளே வந்துட்டு போகலாமாம்மா? சௌகார்த்திகா புன்னகைத்தாள். ராணி குணமாகி வீட்டுக்கு வரட்டும், வந்து உங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்றேன். ராணி, ஆண்டிக்கு டாட்டா சொல்லம்மா. ராணி கையை அசைக்க சௌகார்த்திகையும் கையை அசைத்து விட்டு காரை கிளப்பி வயிற்றுக்குள் ராணியை பற்றிய கவலை ஒரு கனமான வஸ்து மாதிரி உருண்டது. 4-5 மாருதிகள், அமுல் வெண்ணெய் நிறத்தில் ஒரு டால்பின், கடல் நீளத்தில் ஒரு அம்பாசிடர், இவைகளுக்கு மத்தியில் ஒரு வாகனம் இடம் இருப்பதை தன் காரை செருகி நிறுத்தினாள் சௌகார்த்திகா. உச்சந்தலை ஏராளமாய் சிவப்பாய் பூத்திருந்த டெரானிக்ஸ் ரெஜியா மரம் ஒரு கல்யாண பெண்ணை ஞாபகப்படுத்த மரத்தடியில் அந்த 4 பேர் நின்றிருந்தார்கள். மச்சி, ஆளை கவனிச்சியா? யாரு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சொல்லு பார்க்கலாம். பரதநாட்டிய டான்சர் சௌகார்த்திகாமாய் தெரியுது. அவளே தான். கண்ணை சுன்றா. நடக்கிறதே டான்ஸ் மாதிரி தான் இருக்கு. அவ இடுப்ப பாருடா மச்சி. உனக்கு கிள்ளனு மாதிரி தோணல? தோணுது. கிள்ள முடியுமா என்ன?
கழுத்துல பாத்தியா எவ்வளோ லைசன்ஸ் வாங்கி இருக்கான். லைப்ரரி கட்டிடத்தை நோக்கி போய்கொண்டிருந்த சகோதரனிக்கா சட்டென்று நின்று திரும்பினாள். நீங்க ஸ்டூடெண்ட்ஸா? ஆமாம். இதுக்கு முன்னாடி உங்கள யாராவது எந்த பொண்ணுக்கிட்டையாவது ஸ்லிப்பர்ல அடி வாங்கி இருக்கிறீங்களா? அத்தியாயம் 4. டேய், செருப்பை கலட்டுறா. ஒருவன் பயத்தோடு குரல் கொடுக்க 2 பேர் நிறம் தப்பி போன முகங்களோடு பின்னுக்கு நகர 4வது பேர் வழி மட்டும் சௌகார்மிகாவையே பார்த்து கொண்டு அசையாமல் நின்றான். உதட்டுக்கு ஒரு புன்னகையை கொடுத்தபடி கேட்டான், அடிப்பியோ? கோபமான சௌகார்த்திகா கையிலிருந்த ஸ்லிப்பரை உயர்த்தினாள். யூ ரோக்! உயர்த்திய கை கீழே தாழ்வதற்குள் அவளுடைய மணிக்கட்டை கப்பென்று பட்டினான் அவன். ஸ்லிப்பர் காலில் தான் இருக்கணும், கைக்கு வரக்கூடாது. யூ பிளட்டி ராஸ்கல், கையை விடுறா. நீ முதல்ல உன்னோட கையில் இருக்கிற ஸ்லிப்பரை கீழே போடு. சௌகார்த்திகா கையை அவனுடைய பிடியினின்று உருவ முயன்று தோத்து போக முகம் ஏராளமாய் சிவந்தாள். ஆர் யூ நாட் அஷேம் டு பி எ ஸ்டூடெண்ட்? பாராட்டுக்கு வந்தனம் தாயே, ஸ்லிப்பரை கீழே போடு சொல்லிக்கொண்டே மணிக்கட்டை முறுக்கினான் அவன். சௌகார்த்திகாவின் கண்களில் நீர் திரண்ட அதே வினாடி, மிஸ்டர்! ஆண் குரல் கேட்டு திரும்பினான் அவன். அந்த இளைஞன் நின்றிருந்தான். அமிதாப்பின் காதை தொடக்கூடிய சாத்தியத்தில் உயரம், தோல் சீவிய பப்பாளிப்பழ நிறம், மெலிதான மீசை வைத்த பிரகாசமான முகத்திற்கு அந்த வெளிர் நிற நீல குளிர் கண்ணாடி எக்ஸ்ட்ரா சோபையை கொடுத்தது. வரி வரியிட்ட கழுத்து டை காற்றில் வலது புஜம் பக்கமாய் பறக்க கிரே வண்ண சூட்டில் தெரிந்தான். சொன்னான், நான் முன்பின் பார்த்திருக்காத என் நண்பனே, அந்த பெண்ணோட கையை விடுங்க ப்ளீஸ். சௌகார்த்திகா பிடித்த கையை விடாமல் புன்னகைத்த அந்த மாணவனுக்கு, முதல்ல அவ தன்னோட கையில இருக்கிற செருப்பை கீழே போடட்டும் என்றான். அப்போ நீ கையை விட மாட்ட. மைண்ட் யுவர் பிஸ்னஸ். என்னோட பிஸ்னஸே இது தாண்டா ராஜா. ஒரு வினாடி சிரித்து மறு வினாடியே முகம் மாறின அந்த இளைஞன் தன் முஷ்டியை மடக்கினான். மாணவ இளைஞன் சுதாரிப்பதற்குள் அந்த எகுத்தனமான குத்து அவன் முகத்தின் மைய பிரதேசத்தில் ரேக் என்று விழுந்த. மூக்கில் சுட சுட ரத்தம் வழிய சௌகார்த்திகாவின் கையை விட்டுவிட்டு அந்த இளைஞன் மேல் பாய்ந்தான் கல்லூரி மாணவன். விலகிய இளைஞன் சிரித்தான். பரதநாட்டின் வீர இளைஞனே, வருங்கால நவ இந்தியாவை செதுக்கப் போகும் சிற்பியே, உன் மூக்கில் ரத்தம். டேய், பாத்தியா, நான் உனக்கு எவ்வளவு மரியாதை தர்றேன், ஆனா நீ என்னை டேயின்னு கூப்பிடுற. என் பேர் கோபிநாத். முழு பேரையும் என்னால் கூப்பிட முடியலனாலும் பரவாயில்ல. கால் மீ கோபி. மாணவ இளைஞனின் கண்களில் சின்ன சின்ன தீப்பொறிகள். ஆக்ரோஷமாகி பாய்ந்தான். தன்மேல் விழுந்த அந்த இளைஞனை கோபிநாத் அலட்டி கொள்ளாமல் கையாண்டான். தன் வலது முழங்காலை உயர்த்தி அவனுடைய அடி வயிற்றின் முக்கிய பிரதேசத்தில் இடித்து வலியால் முகம் நிமிர்ந்த போது அந்த இடது கையின் முஷ்டியால் அவன் தாடை பிராந்தியத்தில் வடித்தான். வெள்ளை விழி தெரிய கண் சோர்ந்தவனை அப்படியே ஸ்லோ மோஷனில் மரத்துக்கு சாய்த்து உட்கார வைத்து விட்டு திரும்பினான். தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த 3 மாணவர்களையும் கூப்பிட்டான். பிரதர்ஸ், அவர்கள் கண்களில் ஏராளமான பயத்தை நிரப்பிக் கொண்டே வந்தார்கள். கோபிநாத் அவர்களை புன்னகையோடு பார்த்தான். உங்க தோஸ்துக்கு லேசா ஒரு டெம்பரரி மயக்கம், முடிஞ்சா சோடா இல்லைன்னா தண்ணியை மூஞ்சியில் அடிங்க, ஐயா மெட்ராஸுக்கு வந்துடுவாரு சொல்லிவிட்டு தன் கார் அருகே பிரமித்து போய் நின்றிருந்த சௌகார்த்திகாவிடம் வந்தான் கோபிநாத். தேங்க்யூ. பரதநாட்டியம் ஆடுற டான்சர்ஸ் எப்பவும் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருதே மிஸ்ஸஸ் சௌகார்த்திகா? ஆச்சரியமாய் அவள் பார்க்க கோபிநாத் தொடர்ந்தான். என்னதான் கோபம் வந்தாலும் ஸ்லிப்பரை கலட்டிக்கலாமா? அவங்க என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேசுறதை பொருட்படுத்தாமல் போயிட்டே இருக்கலாம். எனிஹவ், நான் வந்தேன். ப்ராப்ளம் சால்வ்ட். நீங்க? என் பேர் கோபிநாத். என்னை பத்தி உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை மிஸ்ஸஸ் சௌகார்த்திகா. நான் உங்க கணவருக்கு என்னை பத்தி தெரியும். வியப்பானால் சௌகார்த்திகா. அவருக்கு உங்களை தெரியுமா? கண்டிப்பாய். உங்க கணவர் புவனேஷுக்கு என்னை தெரியும். அவர் தன்னோட பிஸ்னஸ்ல என்ன
ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுகிறாரோ அதே ப்ராடக்ட்ஸை தான் நானும் மேனுஃபேக்சர் பண்ணுகிறேன். சொல்லப்போனால் அவரோட பிஸ்னஸ் காம்படிட்டரே நான் தான். மிஸ்டர் புவனேஷுக்கும் எனக்கும் எத்தனையோ தடவை கமர்ஷியல் சேம்பர் மீட்டிங்கில் மோதல் ஏற்பட்டிருக்கு. இஸ் இட்? நெற்றியில் ஆச்சரியம் காட்டினாள் சௌகார்த்திகா. அவள் அந்த 6 மாச காலத்தில் ஒரு நாள் கூட உங்களை பற்றி சொன்னதில்லையே என்றாள். தோள்களை குலுக்கி கொண்டு சிரித்தான் கோபிநாத். புவனேஷ் சொல்ல மாட்டார். 6 மாசத்துக்கு முன்னாடி வரை நானும் கூட அவரை என்னோட ரைவலாவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க அவரை கல்யாணம் பண்ணின நாளிலே இருந்து எனக்குள்ளே அந்த எண்ணம் அடிபட்டு போச்சு. காரணம் நீங்க தான். நானா? ஆமா, நான் உங்க விசிறி. உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் மெட்ராஸ்ல எங்கே நடந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து உட்கார்ந்துடுவேன். நான் எப்படி உங்களை கவனிக்காமல் விட்டேன்? ஓகே, லைப்ரரிக்கு தானே வந்தீங்க? ஆமா, நீங்க? நானும் லைப்ரரிக்கு தான். டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட நியூ அரைவல் புக்ஸ் ஏதாவது இருக்குமான்னு பார்க்க வந்தேன். வாங்க போகலாம். போகும்போது திரும்பி பார்த்தான். அந்த கல்லூரி மாணவன் மயக்கம் தெளிந்து உட்கார்ந்து சோடா குடித்து கொண்டிருக்கிறான். பார்வையில் பயமும் நாசியோரம் உறைந்து போன ரத்தமும் தெரிந்தது. பாவம், ரொம்பவும் பலமா அடிச்சிட்டீங்க போலிருக்கு. அப்படி தட்டலைன்னா அவன் ரொம்பவும் துள்ளி இருப்பான். லைப்ரரியை நோக்கி நடந்தார்கள். படிகளில் ஏறும் போதே கேட்டாள், மெட்ராஸ்ல நீங்க எங்கே இருக்கீங்க மிஸ்டர் கோபிநாத்? எக்மோர். எக்மோர்ல எங்கே? மார்ஷல் ரோடு. மார்ஷல் ரோடா? மார்ஷல் ரோடான்னு ஏன் ஆச்சரியமா கேட்குறீங்க? இல்லே, அங்கே எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க அரவிந்தர்ச்சனைத்தானே சொல்றீங்க? அட, உங்களுக்கும் அவரை தெரியுமா? உங்க மூலமா தான் எனக்கு தெரியும். என் மூலமாவா? ஆமா, அவரோட குழந்தை ராணிக்கு அமெரிக்காவில் நடக்க போற ஆபரேஷன் செலவு நிதிக்காக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தி கொடுத்தீங்களே, அந்த நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன். இஸ் இட்? அவன் ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கும் போதே லைப்ரரி ஹால் வர நிசப்தம் காத்தார்கள். கண்களால் விடைபெற்று கொண்ட சௌகார்த்திகா ஃபைன் ஆர்ட்ஸ் பகுதிக்காக நகர கோபிநாத் டெக்ஸ்டைல் பிரிவுக்கு போனான். கார் போர்ட்டிகோவில் சொருகிவிட்டு லைப்ரரி புத்தகங்களோடு சௌகார்த்திகா உள்ளே நுழைந்த போது புவனேஷ் யாரையோ 3 பேரை உட்கார வைத்து பேசிக்கொண்டிருந்தான். சௌகார்த்திகாவை பார்த்ததும் அவர்கள் எழுந்தார்கள். நமஸ்காரம்மா. கொஞ்சம் அருகே நெருங்கிய போது அவர்கள் யார் என்பது அவளுக்கு புரிந்தது. சாலிகிராமம் காளியம்மன் கோயில் விழா கமிட்டியைச் சேர்ந்தவர்கள். சௌகார்த்திகா கை குவித்தாள். வாங்க, நமஸ்காரம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறீங்களா? 1/2 மணி நேரமாச்சும்மா. நான் லைப்ரரி வரைக்கும் போயிட்டு வந்தேன். உட்காருங்க. என்ன விஷயம்? போன வருஷம் தை மாசம் நம்ம கோயில் விழாவில் உங்கள் டான்ஸை வச்சோம். அதே மாதிரி இந்த வருஷம். அவர்கள் பேச பேச தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி ஒரு கும்பிடு போட்டாள் சௌகார்த்திகா. மன்னிக்கணும், போன வருஷமே நீங்க ரொம்பவும் வற்புறுத்தினதால தான் கோவில் விழாவில் கலந்து ஆடினேன். ஆனால் டான்ஸ் நடக்கல. நடுவில் ஏகப்பட்ட கலாட்டா. என்னை சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொல்லி ஒரு விசில் மயம். இந்த ஏரியா ஆடியன்ஸுக்கு என்னோட பரதம் சரிப்பட்டு வராதுங்க. நீங்க அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த பார்ட்டியை அழைச்சி வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்குங்க. இல்லைங்கம்மா, போன வருஷம் நடந்த மாதிரி இந்த வருஷம் இல்லை. நிறைய போலீஸ் போட்டிருக்கோம். எவனாவது கலாட்டா பண்ணினான்னா போலீஸ் தள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேண்டாங்க. நீங்க அப்படி சொல்லிக்கிட கூடாதம்மா. போன வருஷம் நாங்க உங்களுக்கு கொடுத்ததை விட 2000 ரூபாய் அதிகமாய் தர்றோம். நான் பணத்துக்காக சொல்லல. சௌகார்த்திகா சொல்லி கொண்டிருக்கும் போதே புவனேஷ் நாட்காணி நின்று வந்தான். அவங்க தான் சொல்லுறாங்களே சௌகார்த்திகா, போலீஸ் ப்ரொடெக்ஷன் நிறைய தர்றோம்னு. போக வேண்டியது தானே? அதுக்கு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, புவனேஷுக்கு அவள் மேல் சேர்மன் முன்னால் ஆடாத கோபம் மனசுக்குள் நீறு பூர்த்த நெருப்பாய் இருந்தது. இப்போது கனன்று கொண்டது. விழா அமைப்பாளர்களிடம் திரும்பினான். நீங்க அட்வான்ஸை கொடுத்துட்டு போங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. கையில் வைத்திருந்த பணக்கவரை புவனேஷிடம் கொடுத்து விட்டு இருவருக்கும் ஒரு பொதுவான கும்பிடை போட்டுவிட்டு நகர்ந்தார்கள். அவர்கள் போர்ட்டிகோவை தாண்டியதும் கண்களில் கோபம் மின்ன புவனேஷை பார்த்தாள் சௌகார்த்திகா. நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் எல்லாம் தலையிடுறீங்கள்? நீ என்னோட வைஃப், அதனால தான் தலையிடுறேன். தலையிட உரிமை இல்லைன்னு சொல்லு. நான் இனிமே இந்த விஷயத்திலையும் தலையிடலை.
நீங்களே என்னை தப்பாவே புரிஞ்சுட்டு பேசுறீங்க. இப்போ வந்துட்டு போனவங்க பரதம் பண்ற அளவுக்கு வசதியான மேடை போட மாட்டாங்க. பரதத்தை ரசிக்கிறதுக்கு பொறுமை வேணும். அந்த பொறுமை அந்த ஜனங்களுக்கு கிடையாது. டான்ஸ் பண்ண பண்ண மட்டமான கமெண்ட்ஸ் வேற. போன வருஷமே படாத பாடு பட்டுட்டேங்க. 2 மணி நேர டான்ஸுக்கு 7,000 ரூபாய் தர்றேன்னு சொல்றா. நீ சபாவில் போய் 3 மணி நேரம் ஆடினாலும் 2,000 ரூபாய் தானே தர்றாங்க. சபாவில் போய் ஆடுறதுக்கும் கோவில் விழாவில் ஆடுறதுக்கும் வித்தியாசம் இல்லைங்களா? புவனேஷ் திடீரென்று கோபத்துக்கு போனான். உன் மனசில் என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்ற எதையுமே ஒத்துக்கிறேன்னு முடிவு பண்ணிருக்கியா? சேர்மன் முன்னாடி டான்ஸ் பண்ணுன்னு சொன்னேன். அழுச்சாட்டியம் பண்ணி மாட்டேன்னு சொல்லிட்ட. 2 மணி நேரத்துக்கு 7,000 ரூபாய் தர்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு போன்னு சொன்னா போக முடியாதுன்னு பிடிவாதம் பண்ற. என்னை அவமானப்படுத்தணும்னு கங்கணம் கட்டியிருக்கியா? கண்களில் நீர் மின்ன கணவனை பார்த்தாள் சௌகார்த்திகா. மெல்லிய குரலில் கேட்டாள், நான் எதுக்காக உங்களை அவமானப்படுத்தணும்? அப்படி நீ நினைக்கிறவராயிருந்தால் இந்த கோவில் விழாவுக்கு நீ டான்ஸ் பண்ண போகணும். சரி, போறேன். விழா இன்னைக்கு. அழுகை குரல் தெரித்தது. வர்ற ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை மணிக்கு? ராத்திரி 8 மணி. போறேன். இப்போ சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஆத்திரம் கொட்டி கிடக்க சௌகார்த்திகா விருட்டென்று திரும்பி தன்னுடைய அறையை நோக்கி போனாள். புவனேஷ் அவள் போவதை புன்னகையோடு பார்த்தான். அத்தியாயம் 5. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அழுக்கு பிடித்த மேகங்களோடும் பிளம் நிற சூரியனோடும் சோம்பலாக விடிந்து கொண்டிருந்தது. ஜனவரி மாதத்துக்கு சொந்தமான பனிப்புகை ஒரு ராட்சச கொசு வேலையாய் மாறி சென்னையை மூடி வைத்திருந்தது. ஜனங்கள் விழித்து கொண்டு அந்த நாளை ஆரம்பித்தார்கள். சௌகார்த்திகா குளியலை முடித்து கொண்டு ஈரத்தலைக்கு டவலை சுற்றி கொண்டு பெட்ரூமினின்றும் வெளிப்பட்டாள். புவனேஷ் உதட்டில் புகையூட்டும் சிகரெட்டோடு டெலிபோனில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்தான். மெர்சோலி ரிங் ஃப்ரேம்னா சொன்னீங்க? எந்த வருஷம் மாடல்? 65வது வருஷம் மாடலா? வீல்ஸும் சரி கியர்ஸும் சரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆடை கான்ஸ்டன்ஷன் போட்டாலும் சரி வராது. வேணும்னா என்னோட அசோசியேட் கன்சர்ன் ராதா பவுண்டரியில் போட்டு தர சொல்கிறேன். ஃபெயிலியர் ஆனால் என்னை ப்ளேம் பண்ணக்கூடாது. சரி சரி, சாயந்தரம் நம்ம கம்பெனிக்கு வாங்க. வர்றப்போ பழைய பேலன்ஸுக்கு ஒரு செக் கொடுத்துடுங்க. ஃபண்ட்ஸ் ரொம்பவும் டைட். ரிசீவரை அதனிடத்தில் அமர்த்தி விட்டு திரும்பியவன் சௌகார்த்திகாவை பார்த்ததும் வாரே வா என்றான். இந்த வெள்ளிக்கிழமை வந்தாலே நீ அமர்க்களம் பண்ற சௌகார்த்திகா. நிஜமாவே நீ மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீங்க மகாலட்சுமியை பார்த்துருக்கிறீங்களா? சிரிப்போடு கேட்டாள். பார்த்துருக்கேனே. எங்கே? நம்ம கம்பெனி அக்கவுண்ட் செக்ஷன்ல இருக்கிற டைப்பிஸ்ட் பேர் மகாலட்சுமி தான். நான் தினமும் அவளை பார்த்துட்டு தானே இருக்கேன். சௌகார்த்திகா புன்னகையோடு புவனேஷை ஏறிட்டாள். மனசுக்குள் அந்த எண்ணம் ஓடியது. இவ்வளவு அன்பாய் சிரிப்பாய் பேசும் கணவன் சில சமயங்களில் மட்டும் ஏன் அப்படி வக்கரித்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும்? என்ன சௌகார்த்திகா அப்படி பார்க்குற? ஒண்ணுமில்லை. சரி வா, இப்படி வந்து உட்காரு. எதுக்கு? சொன்னதான் உட்காருவியா? சரி, உட்கார்ந்தேன் என்று சொல்லிக்கொண்டே சோஃபாவில் போய் உட்கார்ந்தாள். நான் அங்கேயா உட்கார சொன்னேன்? பின்னே இங்கே. தன்னுடைய மடியை காட்டி சொன்னான் புவனேஷ். சோஃபாவில் சாய்ந்தபடியே அவனை பொய்க்கோபம் பார்த்தாள் சௌகார்த்திகா. இன்னைக்கு காலங்காத்தாலேயே ஐயா மூடுல இருக்கிற மாதிரி தெரியுது. நான் அம்பேல். சோஃபாவினின்றும் எழுந்து பூஜை அறையை நோக்கி ஓட்டமும் நடையுமாய் ஓட போட்டிக்கோவில் அந்த சத்தம் கேட்டது. கார் வந்து நிற்கும் சத்தம். போய்கொண்டிருந்த சௌகார்த்திகா நின்றாள். என்னங்க, யாரோ வர்றாங்க போலிருக்கே. புவனேஷன் தன் கையில் வச்சிருந்த சிகரெட்டை டீபாயின் மேலிருந்த ஆஷ்ட்ரேயில் நசுக்கி விட்டு போட்டிக்கோவை நோக்கி போனான். சௌகார்த்திகா அவனை தொடர்ந்தாள். போர்ட்டிகோவில் அந்த சாக்லேட் நிற டால்பின் நின்றிருக்க 2 கைகளாலும் ஒரு பொக்கேயை எடுத்துக்கொண்டு உதட்டில் ஒட்ட வைத்த புன்னகையோடு கோபிநாத் காரினின்று இறங்கி கொண்டிருந்தான். புவனேஷ் நெற்றியை சுருக்க சௌகார்த்திகா மலர்ந்தாள். சொன்னாள், வாங்க மிஸ்டர் கோபிநாத். புவனேஷ் இவன் எதற்காக வந்திருக்கின்றான் என்கிற பார்வையோடு அவனை பார்த்து கொண்டே வேண்டா வெறுப்பாய் ஹலோ என்றான். கோபிநாத் படியேறி வந்தான். கடல் நீல சூட்டில் கண்களை நிறைத்தான். கோட் பாக்கெட்டில் குளிர் கண்ணாடியும் முக்கோணமாய் மடிக்கப்பட்ட கர்ச்சீப்பும் எட்டி பார்த்தது.
பொக்கேயை 2 கைகளாலும் ஏந்தி கொண்டு சௌகார்த்திகாவை நெருங்கியவன் கங்க்ராட்ஸ் என்றான். ஃபார்வர்ட். கோபிநாத் முகத்தில் வியப்பை காட்டினான். இன்னும் உங்களுக்கு மெசேஜ் கிடைக்கலையா? மெசேஜா? என்ன மெசேஜ்? நானே ஹிண்டு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு சொல்லுங்க மிஸ்டர் கோபிநாத், ஆர்வமாய் கேட்டாள் சௌகார்த்திகா. கோபிநாத் மெல்லிய குரலில் சொன்னான். நார்த்தில் இருந்து தி லேடின்னு ஒரு மேகசின் வந்துட்டு இருக்கு. அந்த மேகசின் ஒவ்வொரு வருஷமும் ஜெம்ஸ் ஆஃப் த இயர்ங்கிற டைட்டிலை ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற எமினன்ஸ் செலக்ட் பண்ணி ஹானர் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பரதநாட்டியத்தில் உங்களைத்தான் ஜெம் ஆஃப் த இயராக செலக்ட் பண்ணியிருக்கு அந்த மேகசின். நான் உங்களுக்கு டெலிகிராம் மூலமாக மெசேஜ் கன்வே பண்ணியிருக்குமான்னு நினைச்சேன். இஸ் இட்? உடம்பு பூராவும் உற்சாகம் பூசிக்கொண்ட புவனேஷ் அதுவரை பிரித்து பார்க்காமல் கிடந்த ஹிண்டு பேப்பரை தேடி போனான். கோபிநாத் மறுபடியும் கங்க்ராட் சொல்லி பொக்கேயை நீட்ட ஒரு தேங்க்ஸ் உதித்தபடியே சிரிப்போடு வாங்கி கொண்டாள். பொக்கேயை மார்போடு அணைத்து கொண்டு ப்ளீஸ் கம் இன் என்றாள். கோபிநாத் உள்ளே வந்தான். புவனேஷ் நாளிதழை புரட்டி 3ஆம் பக்கத்தில் வெளியாயிருந்த அந்த பெட்டி செய்தியை மேல் கையை வைத்தபடி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போட்டிருக்காங்க சௌகார்த்திகா என்றான் சிரிப்போடு. சௌகார்த்திகா கோபிநாத்தை ஏறிட்டாள். உட்காருங்க கோபிநாத், இவ்வளவு கால நேரத்தில் பெய்கிற பனியில் பொருட்படுத்தாம பொக்கையோட பாராட்டுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேகசீனில் இருந்து எங்களுக்கு மெசேஜ் வரல, டெலிகிராம் கொடுத்துருப்பாங்க, அது சாவதானமாக வரும். அப்போ நான் புறப்படுறேன் மிஸ்ஸஸ் புவனேஷ். புவனேஷ் மடித்த பேப்பரோடு கோபிநாத்தை நெருங்கினான். அட, என்ன அதுக்குள்ளார புறப்பட்டீங்க? எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. ப்ளீஸ் ஹேவ் சம் காஃபி. நோ தேங்க்ஸ் மிஸ்டர் புவனேஷ், ஐ ஆம் ஆன் த வே டு மை ஃபேக்ட்ரி. உங்கள் மிஸ்ஸஸோட பரத கலைக்கு நான் அடிமை. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹார்னர் கிடைச்ச நியூஸை பற்றி பார்த்ததும் என்னால் சந்தோஷத்தை அடக்க முடியல. தொழில் ரீதியாக நீங்களும் நானும் கம்பெட்டிட்டர்ஸாக இருந்தாலும் உங்கள் மனைவி கிட்ட இருக்கிற கலைக்காக முதல் தடவையாக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தேங்க்யூ என்று போலியாய் சந்தோஷப்பட்ட புவனேஷ் மெல்லிய குரலில் 2 நாளைக்கு முன்னாடியே உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் என்றான். என்ன விஷயம்? கன்னிமாரா லைப்ரரிக்கு முன்னாடி நடந்த கிளாஷில் ரவுடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து சௌகார்த்திகாவை காப்பாத்தினீங்களாமே, அதுக்காக. கோபிநாத் சிரித்து விட்டு வாட் இஸ் தேர் என்று சொல்லிவிட்டு சௌகார்த்திகாவின் பக்கமாய் திரும்பினான். அகெயின் மை ஹார்ட்டி கன்கிராட்ஸ். சௌகார்த்திகா தலையசைக்க கிளம்பினான். அவன் போர்டிகோவை தொட்டு டால்ஃபினை கிளப்பி கொண்டு போகும் வரை மௌனம் காத்த புவனேஷ் பிறகு உற்சாக துள்ளலோடு சௌகார்த்திகாவின் பக்கமாய் ஹுரே என்று கத்தி அவளை தூக்க முயன்றான். சி விடுங்க, நான் இதை செலிப்ரேட் பண்ண போறேன். நீ ஒன்றும் பேசக்கூடாது சௌ. எப்படி? மத்தியானம் சோலாவில் மெர்காரா டைனிங் ஹாலில் ஸ்பெஷல் மீல். அப்புறம் ஈவினிங் ஏதாவது ஒரு நல்ல தியேட்டரில் பிக்சர். அப்புறம் ராத்திரி. போதும் கையமர்த்தினாள் சௌபர்ணிகா. நான் மத்தியானம் சரியா 12 மணிக்கு ஃபேக்டரியிலிருந்து வீட்டுக்கு வருவேன். நீ புறப்பட ரெடியா இருக்கணும். உத்தரவு என்றாள் சௌகார்த்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இவ்வளத்தோட பார்ட் 1 முடிச்சு கொள்கிறேன். நாளைக்கு இந்த கதை இந்த பார்ட் 2 உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.